தினசரி உணவு பழக்கத்துல அரிசி உணவு கம்மி பண்ணிட்டு, சிறுதானியங்கள சேர்த்துக்கிறது நல்லது. முற்றிலுமா தவிர்க்கலனாலும், அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 நாளாவது நம்ம சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்ப நான் வெள்ள சோளமும், திணையும் வச்சு ஒரு கார குழி பணியாரம் செஞ்சிருக்கேன். வாங்க இத எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாருக்குங்க. இத செய்யறதுக்கு ஒரு டம்ளர் ஃபுல்லா வெள்ள சோளமும், அதே டம்ளர்ல 1/4 பங்கு அளவுக்கு தோல் நீக்கப்படாத திணையும் எடுத்திருக்கேன். இத நல்லா ஒரு 3, 4 முறை கழுவிட்டு நல்லா ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. திணை நல்லா ஊறணுங்க. கட்டாயமா 7, 8 மணி நேரம் ஊறணும். அதே டம்ளர்ல 1/4 பங்கு அளவுக்கு உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதையும் ஊற வச்சுக்கோங்க. இத மிக்ஸியில ஆட்டக்கூடாது. ஏன்னா, திணை லேஸ்ல அரைப்படாது. அதனால கிரைண்டர்ல தான் ஆட்டணும். முதல்ல உளுந்து போட்டு ஆட்டி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் திணையும், சோளத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. முதல்ல கொஞ்சம் கொரகொரப்பா தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைக்கும்போது நல்லா நைஸா அரைச்சு கிடைச்சிரும். இப்ப அரைப்பட்ட மாவ ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. நான் கிரைண்டர் அலசின தண்ணி ஒரு 1/4 கப்பு போல அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துருங்க. இது புளிக்கிறதுக்கு ஒரு 4லருந்து 5 மணி நேரத்திலேயே புளிச்சுருங்க. நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இது புளிக்கட்டும். எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணி நேரத்திலேயே புளிச்சு வந்துருச்சுக்கு. இப்ப எப்படி நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்க. நல்லா புளிச்சா தான் சாஃப்ட்டா கிடைக்கும் குழி பணியாரம். இப்ப இந்த மாவ கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி, கொஞ்சமா தண்ணி சேர்த்து, இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு குடுக்கணும். அதுக்கு அடுப்புல ஒரு கடாய வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், பொடியா நறுக்குன ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் 1 பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் துருவுன தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு, கலந்து வச்சிருக்க மாவுல இத கலந்து விட்டுருங்க. இதுக்கு உப்பு சேர்க்க தேவையில்ல. ஆல்ரெடி நம்ம மாவுல உப்பு சேர்த்துருக்கோம். பணியார கல்ல சூடு பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு மாவு சேர்த்துருங்க. மாவு ஊத்திட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு திருப்பி விடுங்க. திருப்பிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுருங்க. அவ்வளோதாங்க. பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட ரெடியா இருக்கு. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க. இதுக்கு நான் கார சட்னி வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா வேர்க்கடல சட்னி, இல்ல கொத்தமல்லி அது மாதிரி ஏதாவது ஒரு சட்னி நல்ல காரமா இருந்தா சூப்பரா இருக்கும். நல்ல ஹெல்தியாவும் இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க.